ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின் சேனல் சத்யா. நீங்கள் எப்படி போல ஒரு பிளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து நைட் டைமு. ஸோ நைட்டில் வந்து சப்பாத்தி பண்ணியிருந்தேன். முட்டைக்குழம்பு வச்சு மத்தியானம் வச்சு முட்டைக்குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ படைத்தலைவன்னு ஒரு படம் போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து சூப்பராக இருந்துச்சு. விஜயகாந்தோட பையன் நடித்த படம். ஸோ நல்லா இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் வந்து என்ன பண்ணேன்னா, அது சிம்பிளாக வந்து நூடுல்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து மாவு எதுவுமே இல்லை அதனால் வந்து ஆட்டணும். அதனால் வந்து ஸோ நூடுல்ஸ் வந்து சிம்பிளாக பண்ணிட்டேன். காய்கறி எதுவுமே போடாமல் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து 3 பேர்த்துக்கும் பிரித்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ சன்னுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட்க்கு எனக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு. நூடுல்ஸ் வந்து வெறுதாக சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்தி கிடையாது தான். கொஞ்சம் காய்கறி போட்டாவது நல்லாயிருக்கும். பட் வந்து அது சண்டே அன்னைக்கு வந்து அப்போ தான் வந்து சந்தை போடுவாங்க. ஸோ அன்றைக்கி தான் போய் காயெல்லாம் வாங்குவோம். ஸோ அதனால் காயும் கம்மியாக இருந்துச்சு. ஸோ கேரட்லாம் இல்லை. அதனால் வந்து இதை மேனேஜ் பண்ணிட்டேன். சிம்பிளாகவே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மத்தியானத்துக்கு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதான் செய்யணும். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே வந்து துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன். துணி வந்து அலசுறப்பமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அலசுகிற மாதிரி இருக்குது நிறைய நாள். அதுக்கப்புறம் மடித்து வைக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து இவ்வளோ துணி இருக்குது. இது எல்லாத்தையும் இப்போ கொஞ்ச நேரத்தில் மடித்து வச்சிடலாம். ஸோ டக்குன்னு மடித்து வச்சிடலாம். எனக்கு வந்து கீழே உட்காந்து மடிக்க ஆரம்பித்தோன்னா தனித்தனியாக பிரித்து வச்சு மேனேஜ் பண்ணி மடித்து வச்சிடலாம். அந்தந்த இதில் இப்போ நம்ம சேர்லேயோ இல்லை சோஃபாலேயோ உட்காந்து மடித்தோன்னா அந்தளவுக்கு வரும்னு தெரியல. கீழே உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே உட்காந்து துணியை வந்து தனித்தனியாக அவங்கவுங்க துணியை, அதாவது சன்னோட துணியை தனியாக, என் துணி தனியாக, ஹஸ்பண்ட் துணி தனியாக, அதில் வந்து சாக்ஸு, இன்னர்ஸு, ஷர்ட்டு, ஃபேண்ட்டு இதெல்லாம் வந்து தனித்தனியாக மடித்து வைக்கலாம். துப்பட்டா இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக மடித்து வச்சோன்னா ஈஸியாக இருக்கும். எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து குழம்பு வச்சுட்டு தான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மட்டும் லெக் பீஸ் பொரித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிக்கன் குழம்புக்கு வந்து லெக் பீஸ் கூட்டி சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ரெசிபி சின்ன சின்னதாக புடலங்காய் நறுக்கிக்கோங்க. வெளியில் இருக்க அந்த வெள்ளை கலரில் இருக்க தோலை வந்து சீவிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஸ்பாஞ்சாட்டாக இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நறுக்கினதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோடு சீரகம் போட்டுக்கோங்க. கடுகு பதிலாக சீரகம் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. இல்லை சின்ன வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து புடலங்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி இதை போட்டு வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க புடலங்காவை. நல்லா புடலங்காய் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து தண்ணிலாம் போனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. டேஸ்ட் செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து சாம்பாருக்கு இன்றைக்கி சாம்பார் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைம் போல் வந்து டீ போட வந்துட்டேன். ஸோ டீ வந்து ஹஸ்பண்டுக்கு எனக்கு போட்டுட்டு பால் வச்சு குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ விநாயகர் கோயிலுக்கு. அப்போ வந்து நல்லா இருந்தது. சொற்பொழிவுலாம் பேசினாங்க. நல்லா இருந்தது. விநாயகரை பற்றி கேட்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ விநாயகர் வந்து எல்லா கலர்லேயும் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கேட்கவே வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இன்னொரு வீடியோட பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.